ஹலோ ஃபெலோ இன்வெஸ்டர்ஸ். இந்த வீடியோவில் நம்ம சிஎம்எஸ் இன்ஃபோ சிஸ்டம்ஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். என்னோட முழு இன்வெஸ்ட்மெண்ட் தீசிஸும் உங்களோட ஷேர் பண்ண போகிறேன். சிஎம்எஸ் இன்ஃபோ சிஸ்டம்ஸோட Q2 FY26 ரிசல்ட்ஸ் வந்துருச்சு. ஷேர் ப்ரைஸ் இன்றைக்கி இன்ட்ராடேலே 5-6% கிட்ட ட்ராப் ஆச்சு. அப்புறம் டுவர்ட்ஸ் த எண்ட் ஆஃப் த டே கொஞ்சம் ரெக்கவரி காமிச்சது. இந்த வீடியோவில் நான் ஏன் சிஎம்எஸ் இன்ஃபோ சிஸ்டம்ஸில் இன்வெஸ்ட் பண்ணுறேன், இது ஒரு கான்ட்ரேரியன் பிளேவாக நான் எதுக்காக பார்க்குறேன், அண்ட் என்னோட 5-year ப்ரைஸ் ப்ரெடிக்ஷனும் இந்த வீடியோவில் உங்களோட ஷேர் பண்ண போகிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு, சிஎம்எஸ் இன்ஃபோ சிஸ்டம்ஸ் ஒரு கேஷ் மேனேஜ்மெண்ட் சர்வீசஸ் கம்பெனி மட்டும் இல்லை, அவங்களுக்குள்ள அதர் பிஸ்னஸஸும் இருக்குது. பட் கேஷ் மேனேஜ்மெண்ட் சர்வீசஸ் பிஸ்னஸாக மட்டும் பார்க்குறவங்களுக்கு ஒரு சின்ன ஃபேக்ட். இந்தியாஸ் டோட்டல் ரிசர்வ் மணியோட சார்ட்டை தான் நம்ம பார்த்துட்ருக்கோம். இந்த டிப்பு பார்க்குறீங்களே 2017க்கு முன்னாடி, இது வந்து டிமானிட்டைசேஷன் போது நடந்த டிப். அங்கேருந்து ரெக்கவர் ஆகி இந்தியாவோட டோட்டல் ரிசர்வ் மணி வளர்ந்துட்டே தான் இருக்குது. இப்போ நம்ம கரன்சி இன் சர்க்குலேஷனோட சார்ட்டை பார்ப்போம். கிட்டத்தட்ட 380 மில்லியன் லேக்ஸ் வர்த் ஆஃப் இந்தியன் ருப்பி சர்க்குலேஷனில் இருக்குது. கேஷ் வந்து நம்மள மாதிரியான கன்சியூமர்ஸ் ரீட்டைலர்ஸ் கிட்ட பே பண்ணுறதுல கம்மியாக இருக்கலாம், சில டே டு டே டிரான்சாக்ஷன்ஸில் கம்மியாக இருக்கலாம். பட் மணி பிரிண்டிங் போகவே போகாது. நம்மள மாதிரியான கன்சியூமர்ஸ் ஃபிசிக்கலி கேஷ் டிரான்சாக்ஷன்ஸை கம்மி பண்ணிகிட்டே வரலாம். பட் கேஷோட எக்ஸிஸ்டன்ஸ் கம்ப்ளீட்டாக போகவே போகாது. அது இந்த கரன்சி இன் சர்க்குலேஷன் சார்ட் பார்த்தாலே கிளியராக தெரியும். அதோட யூசேஜ் இன் டே டு டே லைஃப் வேணால் கம்மியாகலாம். பட் ஏடிஎம்ஸில் கண்டிப்பாக கேஷ் இருக்க தான் போகுது, பேங்க்ஸில் இருக்க தான் போகுது. சென்ட்ரல் பேங்க் ஆகிய ஆர்பிஐ கிட்ட அவங்களோட கரன்சி செஸ்ட்டில் மில்லியன்ஸ் அண்ட் மில்லியன்ஸ் ஆஃப் இந்தியன் கரன்சி இருக்க தான் போகுது. கண்டிப்பாக நம்ம எக்கானமியோட டேட்டா எடுக்கிறதுக்கும் எக்கானமி சஸ்டெயின் ஆகிறதுக்கும் ஃபிசிக்கல் கேஷை பிரிண்ட் பண்ணிகிட்டே தான் இருப்பாங்க, அதை சர்க்குலேஷனில் விட்டுட்டே தான் இருப்பாங்க. இது மறுக்க முடியாத ஒரு உண்மை. இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிற டேட்டா அஃபிஷியல் ஆர்பிஐ கொடுத்த டேட்டா. March 14, 2025 வரைக்கும் அவங்க இந்த டேட்டாவை அப்டேட் பண்ணியிருக்காங்க. ஃப்யூச்சர்லேயும் இந்த சார்ட் வந்து அப்வர்ட் ட்ரெண்ட், அப்வர்ட் ட்ரெஜெக்டரி நோக்கி தான் போக போகுது. டிமானிட்டைசேஷன் போது நடந்த டிப் மாதிரி மேபி 1 or 2 டைம்ஸ் ஃப்யூச்சரில் நடக்க வாய்ப்பு இருக்குது, அதுக்கேற்ற எக்கனாமிக் க்ரைசிஸ் ஏற்பட்டா. அதர்வைஸ் இந்த சார்ட் இதே மாதிரி ஏறிட்டே தான் போக போகுது. நம்ம சிஎம்எஸ் இன்ஃபோ சிஸ்டம்ஸோட ஏர்னிங்ஸ் ப்ரெசன்டேஷன் பார்க்குறதுக்கு முன்னாடி, அவங்களோட 5-year ப்ரைஸ் ப்ரெடிக்ஷன் பார்க்குறதுக்கு முன்னாடி, சிஎம்எஸ் இன்ஃபோ சிஸ்டம்ஸ் எதனால் ஒரு கேஷ் மேனேஜ்மெண்ட் சர்வீசஸ் பிஸ்னஸ் மட்டும் கிடையாது, எதனால் அவங்க கேஷ் லாஜிஸ்டிக்ஸ் பிஸ்னஸ் மட்டும் கிடையாதுங்கிறத பார்க்கலாம். இது சிஎம்எஸ் இன்ஃபோ சிஸ்டம்ஸோட அஃபிஷியல் வெப்சைட். இதில் அவங்களோட பிஸ்னஸில் போய் பார்த்தீங்கன்னா 3 செக்மெண்ட்டாக பிரிச்சிருக்காங்க. கேஷ் லாஜிஸ்டிக்ஸ், அவங்க ஏடிஎம்க்கு கேஷ் மேனேஜ்மெண்ட் பண்ணுறது, ரீட்டைலுக்கு கேஷ் மேனேஜ்மெண்ட் பண்ணுறது, அப்புறம் கேஷ் அண்ட் டிரான்சிட். இதை பற்றி நம்ம எல்லாருக்குமே ஆல்ரெடி தெரியும். நம்ம ஏற்கனவே சிஎம்எஸ் இன்ஃபோ சிஸ்டம்ஸ் பற்றி டீப் டைவும் பண்ணியிருக்கோம். அவங்களோட மேனேஜ் சர்வீசஸில் பார்த்தீங்கன்னா பேங்கிங் ஆட்டோமேஷன் இருக்குது, அப்புறம் ஏடிஎம் சர்வீசஸ் இது இருக்குது, அப்புறம் கார்டு பர்சனலைசேஷன் இருக்குது, அப்புறம் டெக்னாலஜி சொல்யூஷன்ஸில் ஹாக்கை இருக்குது, ரீட்டைல் 360 இருக்குது, ஆல்கோ இருக்குது. இப்போ மேனேஜ் சொல்யூஷன்ஸ் போயிட்டு அவங்களோட பேங்கிங் ஆட்டோமேஷன் என்னென்னு பார்க்கலாம். கேஷ் டெபாசிட் மெஷின்ஸ் நீங்கள் பார்த்துருப்பீங்க, கேஷ் ரீசைக்ளர்ஸ், பல்க் நோட் அக்செப்டர்ஸ், அப்புறம் டெல்லர் கேஷ் ரீசைக்ளர். இந்த மாதிரியான ப்ராடக்ட்ஸ், இந்த மாதிரியான டெக்னாலஜியை உருவாக்குற நாட்டிலஸ் ஹியோசாங் அப்படிங்கிற கம்பெனியோட பார்ட்னர்ஷிப் வச்சுருக்காங்க. ப்ராடக்ட் இன்னோவேஷன்லையும் ஃபோக்கஸ் பண்ணுறாங்க. ப்ரௌன் லேபிள் ஏடிஎம்ங்கிறது அந்த ஏடிஎம்க்கான இன்ஃப்ராஸ்ட்ரக்சரையும் சர்வீசஸையும் ப்ரொவைட் பண்ணுறது. அதாவது ஏடிஎம் எங்கே வைக்கலாங்கிற சைட் ஐடென்டிஃபிகேஷன், அப்புறம் இன்ஸ்டலேஷன் பண்ணுவாங்க ஏடிஎம் மெஷின்ஸை, அப்புறம் அந்த சைட்டுக்கு தேவையான சில கனெக்ஷன்ஸ், யூபிஎஸ் பேக்கப், பவர் ஜெனரேஷன், ஏர் கண்டிஷனிங் எல்லாம், அண்ட் முக்கியமாக செக்யூரிட்டி, இது எல்லாமே வந்து இவங்களே ப்ரொவைட் பண்ணுவாங்க. எல்லா டாப் பேங்க்ஸ்க்கும் இந்த சர்வீசஸை ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஹெச்டிஎஃப்சி, ஐசிஐசிஐ, ஆக்சிஸ் பேங்க், இந்த மாதிரி எல்லா பெரிய பேங்க்ஸ்க்கும் இவங்க தான் இந்த சர்வீஸ் ப்ரொவைட் பண்ணுறாங்க. இது மூலயமா இவங்களுக்கு ரெக்கரிங் ரெவன்யூ ரொம்பவே அதிகமாக இருக்கும். அண்ட் இப்போ முக்கியமாக பார்க்க வேண்டியது கார்டு பர்சனலைசேஷன். உங்களுக்கே தெரியும் இஎம்வி, அதாவது யூரோபே, மாஸ்டர் கார்டு அண்ட் விசா. அது தவிர நான் இஎம்வி, அதர் கம்பெனிஸ், அதர் பேமெண்ட் ப்ரொவைடர்ஸ் கூட சிப் கார்டு சொல்யூஷன்ஸை இவங்க ப்ரொவைட் பண்ணுறாங்க. அப்புறம் கார்டு பர்சனலைசேஷன் சர்வீசஸ் ப்ரொவைட் பண்ணுறாங்க. சிஎம்பிஎஸ் ஜென்னெக்ஸ்ட்டுங்கிற ஒரு பர்சனலைசேஷன் சாஃப்ட்வேரும் வச்சுருக்காங்க. ஸோ இவங்களுக்கு டெக்னாலஜிக்கல் மோட் கண்டிப்பாக இருக்குது. கேஷ் லாஜிஸ்டிக்ஸ்லையும் இவங்களுக்கு ஹையர் மார்க்கெட் ஷேர் இருக்கிறதுனால அதையுமே நீங்கள் ஒரு மோட்டாக எடுத்துக்கலாம். என்ன தான் அதர் எனர்ஜி எக்ஸ்சேஞ்ச் ப்ரொவைடர்ஸ் வந்தாலும் ஐஎக்ஸோட டாமினன்ஸ் இருக்கும், அந்த மாதிரி கேஷ் லாஜிஸ்டிக்ஸ் அண்ட் ஏடிஎம் மேனேஜ் சொல்யூஷன்ஸில் தான் இவங்களோட டாமினன்ஸ் கண்டிப்பாக இருக்க தான் போகுது. இப்போ இவங்க டெக்னாலஜி சொல்யூஷன்ஸில் ஹாக்கை என்னன்னு பார்ப்போம். சர்வைலன்ஸ் அண்ட் செக்யூரிட்டி,
முக்கியமாக ரிமோட் மானிட்டரிங் சொல்யூஷன்ஸ் வந்து இவங்க ப்ரொவைட் பண்ணுறாங்க. ரீட்டைல் 360ங்கிற செக்மெண்ட்டில் இவங்க ரீட்டைல் கேஷ் மேனேஜ்மெண்ட் சொல்யூஷன்ஸ் பண்ணுறாங்க. கேஷ் பிக்கப் அண்ட் டெபாசிட், ரீட்டைல் கேஷ் வால்ட் மெயின்டைன் பண்ணுறாங்க அண்ட் கேஷ் எக்ஸ்னு புதுசாக ஒரு சர்வீஸும் ப்ரொவைட் பண்ணுறாங்க. தே வில் மேக்ஸிமைஸ் த கேஷ் ஃப்ளோ ஃபார் ரீட்டைலர்ஸ். ஒரு இடத்துலேருந்து கேஷை கலெக்ட் பண்ணிவிட்டு அவங்களோட ஹெட் குவார்ட்டர்ஸ்க்கோ இல்லைனா வந்து வேற ஒரு பிரான்ச்சுக்கோ கொண்டு போகணுன்னா அந்த லொஜிஸ்டிக்ஸை இவங்க ஹேண்டில் பண்ணிப்பாங்க. இது மூலிமா அவங்களோட கேஷ் ஃப்ளோவை அதிகப்படுத்துவாங்க. இப்போ ஒரு கம்பெனி அவங்களே இதை கிரியேட் பண்ணணும்னா அதுக்காக ஒரு தனி டிவிஷன் போடணும், அதுக்கான லொஜிஸ்டிக்ஸை அவங்களே கிரியேட் பண்ணிக்கணும். பட் இவங்க இந்த சர்வீஸ் மூலயமா ஆஃபர் பண்ணுறதுனால அவங்க கோர் பிஸ்னஸில் ஃபோக்கஸ் பண்ணுறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இந்த கேஷ் ஃப்ளோ மேக்ஸிமைசேஷனும் சிஎம்எஸ்ஸே பார்த்துப்பாங்க. இதில் எனக்கு ரொம்ப இன்னோவேட்டிவாக பட்டது இந்த ஆல்கோ தான். ஆல்கோ மல்டி வெண்டர் சாஃப்ட்வேர். இது மூலிமா அவங்க சில ஃபைனான்சியல் இன்ஸ்டிடியூஷன்ஸ்க்கு டீசென்ட்ரலைசேஷன் ஃபெசிலிட்டேட் பண்ணுறாங்க. அவங்களோட டெவலப்மெண்ட் அண்ட் சப்போர்ட் ஆப்ரேஷன்ஸை ஸ்ட்ரீம்லைன் பண்ணி ஒரே ஒரு குறிப்பிட்ட சென்ட்ரலைஸ்ட் ஏடிஎம் சேனல் மூலயமா அவங்களால எல்லா சேனல்ஸுமே மேனேஜ் பண்ணுறதுக்கு ஃபெசிலிட்டேட் பண்ணுறாங்க. இவங்க இந்த பர்டிகுலர் மல்டி வெண்டர் சாஃப்ட்வேரில் லீடிங் பிளேயராகவும் இருக்காங்க. இது இன்னுமே ரொம்ப அண்டர் டெவலப்ட் அன்டாப்ட் நீஷான ஒரு பிஸ்னஸ் தான். இது எப்போ மெயின் ஸ்ட்ரீம் ஆகி கமர்ஷியலைஸ் ஆகுதோ நிறையா பேங்க்ஸ் வந்து இந்த பர்டிகுலர் சாஃப்ட்வேர் சொல்யூஷன்ஸ்க்கு சிஎம்எஸ் கிட்ட வர்றதுக்கான வாய்ப்பு நிறையாவே இருக்குது. இது ஒரு அன்டாப்டான ரெவென்யூ சோர்ஸ். இது மூலிமா அவங்க ரெவென்யூ ஜெனரேஷன் சிக்னிஃபிகண்ட்டாக பூஸ்ட் ஆகுங்கிறது என் பர்சனல் பிலீஃப். சிஎம்எஸ் இன்ஃபோசிஸ்டம்ஸை வெறும் கேஷ் மேனேஜ்மெண்ட் சர்வீசஸ் கம்பெனி நினச்சிட்டு இருந்தவங்களுக்காக நான் வந்து அவங்களோட அதர் சைட்ஸ் ஆஃப் பிஸ்னஸஸ் எல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ண ட்ரை பண்ணேன். பட் நான் ப்ரீஃபாக தான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு வேணும்னா அவங்க வெப்சைட்டில் போய்ட்டு ஒரு பிஸ்னஸ் செக்மெண்ட்லேயும் அவங்க என்ன பண்ணுறாங்க, எப்படி பர்ஃபார்ம் பண்ணுறாங்கங்கிற எல்லா இன்ஃபர்மேஷனும் தேடி பார்த்துக்கலாம். இப்போ நம்ம Q2 FY26 ஃபினான்ஷியல் சம்மரி என்னன்னு பார்ப்போம். ரெவென்யூ டிக்ளைன் இருக்குது, நம்ம ஆல்ரெடி பார்த்துருந்தோம். குவார்டர் ஆன் குவார்டர் 3%, இயர் ஆன் இயர் 3% டிக்ளைன் இருக்குது. எபிட்டாவும் குவார்டர் ஆன் குவார்டர் 12%, இயர் ஆன் இயர் 11% டிக்ளைன் இருக்குது. மேனேஜ்மெண்ட் ஆல்ரெடி H1 வந்து சாஃப்டாக தான் இருக்கும், பெரிய க்ரோத் எதிர்பார்க்க முடியாதுங்கிறத மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. ஸோ எனக்கு இந்த பர்டிகுலர் குவார்டர் வந்து சர்ப்ரைசிங்காக இல்லை. குவார்டர் ஆன் குவார்டர் 22% டிக்ளைன் இருக்குது ப்ராஃபிட் ஆஃப்டர் டேக்ஸ் அண்ட் இயர் ஆன் இயர் 19% டிக்ளைன் இருக்குது. மார்ஜின்ஸும் ஷ்ரிங்க் ஆனதால ப்ராஃபிட் ஆஃப்டர் டேக்ஸ் ரெவன்யூவோடவே நல்லா அடி வாங்கியிருக்கு. இவங்களோட செக்மெண்டல் ஃபினான்ஷியல்ஸ், அதாவது கேஷ் லாஜிஸ்டிக்ஸும் மேனேஜ் சர்வீசஸ் அண்ட் டெக் சொல்யூஷன்ஸும் தனியாக பிரித்து இவங்க வந்து காமிச்சிருக்காங்க. Q2 FY25 கேஷ் செக்மெண்ட் வந்து ரெவன்யூ 1% இயர் ஆன் இயரும், மேனேஜ் சர்வீசஸ் பிஸ்னஸ் அண்ட் டெக் சொல்யூஷன்ஸ் வந்து 3% இயர் ஆன் இயரும் இம்ப்ரூவ் ஆயிருக்கு. குவார்டர் ஆன் குவார்டர் பார்க்கும்போது மேனேஜ் சர்வீசஸ் அண்ட் டெக் சொல்யூஷன்ஸ் 5% குவார்டர் ஆன் குவார்டர் இம்ப்ரூவ் ஆயிருக்கு. ஆனால் கேஷ் லாஜிஸ்டிக்ஸ் 5% டிக்ளைன் இருக்குது. இதுக்கான ரீசன்ஸும் அவங்க ஆல்ரெடி மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. ஸோ இவங்களோட மேனேஜ் சர்வீசஸ் அண்ட் டெக் சொல்யூஷன்ஸில் ரெவென்யூ வைஸ் பெருசாக ஸ்லோ டவுன் ஆகலை. இவங்க எபிட்டாவில் ரெண்டுமே இயர் ஆன் இயர் அடி வாங்கியிருக்கு. பட் கேஷ் வந்து நல்லாவே அடி வாங்கியிருக்கு 39%. மேனேஜ் சர்வீசஸ் அண்ட் டெக் சொல்யூஷன்ஸ் 5% அடி வாங்கியிருக்கு. பட் குவார்டர் ஆன் குவார்ட்டரில் மேனேஜ் சர்வீசஸ் அண்ட் டெக் சொல்யூஷன்ஸில் ஒரு சின்ன இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குது 4%. பட் கேஷ் லாஜிஸ்டிக்ஸில் 41% வந்து டிக்ளைன் தான் இருக்குது. இவங்களோட எபிட்டா பர்சன்டேஜ், அதாவது எபிட்டா மார்ஜின்ஸ் பார்த்தாலுமே சிக்னிஃபிகண்ட்டாக டிக்ளைன் இருக்குது. பட் மேனேஜ் சர்வீஸ் அண்ட் டெக் சொல்யூஷன்ஸில் பெரிய டிக்ளைன் இல்லை, இருந்தாலுமே கொஞ்சம் டவுன்வர்ட் ட்ரெஜெக்டரியில் தான் இருக்குது. ஹையர் ப்ரொவிஷனிங் தான் கேஷ் லாஜிஸ்டிக்ஸில் இருக்கிற டிக்ளைனுக்கான காரணம்னு வந்து இவங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க. H1 FY26 ஃபினான்ஷியல் சம்மரி பார்க்கலாம். இது லாஸ்ட் இயரோட H1 FY25 H1 FY26 கம்பேர் பண்ணி காமிச்சிருக்காங்க. எபிட்டா 4% டிக்ளைன் ஆயிருக்கு, பேட் வந்து 8% டிக்ளைன் ஆயிருக்கு. H1 FY26க்கும் அவங்க வந்து செக்மெண்ட் எல்லாம் பிரித்து காமிச்சிருக்காங்க. கேஷ் லாஜிஸ்டிக்ஸ் ரெவன்யூ 4% இம்ப்ரூவ் ஆயிருக்கு. மேனேஜ் சர்வீசஸ் அண்ட் டெக்னாலஜி சொல்யூஷன்ஸோட ரெவன்யூ 5% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. எபிட்டா 19% வந்து கேஷ் லாஜிஸ்டிக்ஸ் டிக்ளைன் ஆயிருக்கு. மேனேஜ் சர்வீசஸ் அண்ட் டெக்னாலஜி சொல்யூஷன்ஸில் எபிட்டா 8% டிக்ளைன் ஆயிருக்கு. என்னை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு இந்த ஒரு பர்டிகுலர் இயர், அதுவும் ஃபஸ்ட் ஹாஃப் மட்டும்தான் வந்து ரொம்ப சாஃப்டாக இருக்கும். அவங்க ஆல்ரெடி செகண்ட் ஹாஃப் வந்து ஃபஸ்ட் ஹாஃபோட பெட்டராக இருக்கும் தான் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ வர குவார்ட்டர்ஸில் சில சைன்ஸ் ஆஃப் ரெக்கவரி தெரியும். FY27 நெக்ஸ்ட் இயரோட பர்ஃபார்மன்ஸ் கண்டிப்பாக சிக்னிஃபிகண்ட்லி பெட்டராக தான் இருக்கும். அண்ட் நான் முக்கியமாக இதில் எதுக்காக இன்வெஸ்ட் பண்ணுறேன் வேல்யூவேஷன் வைஸுங்கிறத உங்களுக்கு லேட்டஸ்ட் ஸ்லைட்ஸில் ஷேர் பண்ணுறேன். 2009 இப்போது 2025 லாஸ்ட் 15 இயர்ஸில் இவங்க ரெவன்யூ 11 டைம்ஸ் வந்து க்ரோ ஆயிருக்கு. அண்ட் இவங்களோட ப்ராஃபிட் ஆஃப்டர் டேக்ஸ் 16 டைம்ஸ் வந்து க்ரோ ஆயிருக்கு. ரெவன்யூ CAGR பார்த்தீங்கன்னா 16%, பேட் CAGR பார்த்தீங்கன்னா 19%. இவங்க முக்கியமாக இதில் என்ன சொல்ல வராங்கன்னா, நடுவில் அவ்வளோ க்ரைசிஸ் இருந்தது, இவங்க பிஸ்னஸுக்கே பெரிய பாதிப்பு தரக்கூடிய சில ஈவெண்ட்ஸ்லாம் நடந்தது. NPA கிரைசிஸ் அண்ட் டிமானிட்டைசேஷனை தாண்டி, கோவிட் அண்ட் சில ரெகுலேட்டரி கம்ப்ளைன்ஸை தாண்டி, காம்படிஷனை தாண்டி இவங்க வந்து இவ்வளோ சஸ்டைன்டு ரெவென்யூ க்ரோத்தையும்
ப்ராஃபிட் க்ரோத்தையும் காமிச்சிருக்காங்க அப்படிங்கிறத மேனேஜ்மெண்ட் இன்வெஸ்டர்ஸோட ஷேர் பண்ணுறாங்க. ரெவன்யூவும் ப்ராஃபிட் ஆஃப்டர் டேக்ஸும் ஐபிஓக்கு அப்புறம் இன்னுமே ஃபாஸ்ட்டாக க்ரோ ஆயிருக்குங்கிறதுக்கு ஒரு தனி ஸ்லைட் போட்டு காமிச்சிருக்காங்க. பிஃபோர் ஐபிஓ அவங்க ரெவன்யூ 16% சிஏஜிஆரில் க்ரோ ஆகிட்டு இருந்திருக்கு. இப்போ 17%ல் க்ரோ ஆகிட்டு இருக்கு. பேட் ப்ராஃபிட் ஆஃப்டர் டேக்ஸ் 18%ல் க்ரோ ஆகிட்டு இருந்திருக்கு. ஐபிஓக்கு அப்புறம் 22%ல் வந்து க்ரோ ஆகிட்டு இருக்கு. அண்ட் அவங்களோட பிஸ்னஸ் ஸ்பிளிட் பார்த்தீங்கன்னா 60% கேஷ் லாஜிஸ்டிக்ஸ்லையும் 40% மேனேஜ் சர்வீசஸ்லையும் இருக்குது. ஸோ இவங்க அதர் பிஸ்னஸஸை எப்படி க்ரோ பண்ணிட்டு வராங்க, அது மூலியமாக எவ்வளோ அதிகமாக ரெவன்யூ ஜெனரேட் பண்ணிகிட்டே வராங்க. முக்கியமாக இவங்க கேஷ் லாஜிஸ்டிக்ஸ் பிஸ்னஸில் மட்டும் ஃபோக்கஸ் பண்ணாமல் ஸ்லோவாக டெக்னாலஜி அண்ட் இன்னோவேஷனில் ஃபோக்கஸ் பண்ணி அதர் பிஸ்னஸஸில் எப்படி டிரான்சிஷன் பண்ணிட்டு வராங்கங்கிறது கிளியராக தெரியுது. இவங்களோட ஆப்ரேட்டிங் கேஷ் ஃப்ளோ அண்ட் ஃப்ரீ கேஷ் ஃப்ளோ கன்வர்ஷனுமே நல்ல ரேட்டில் இருக்குது. இவங்க எபிட்டாவில் கிட்டத்தட்ட 73% ஆப்ரேட்டிங் கேஷ் ஃப்ளோவாக வந்து கன்வெர்ட் பண்ணுறாங்க. ஃப்ரீ கேஷ் ஃப்ளோவாக 47% கன்வெர்ட் பண்ணுறாங்க. ஒரு பிஸ்னஸில் முக்கியமாக ஆஸ் அன் இன்வெஸ்டர் நம்ம பார்க்க வேண்டியது ஃப்ரீ கேஷ் ஃப்ளோ தான். ஏன்னா இந்த ஃப்ரீ கேஷ் ஃப்ளோ வச்சு தான் நம்மள மாதிரியான இன்வெஸ்டர்ஸ்க்கு அவங்களால டிவிடெண்ட்ஸ் மூலியமாகவோ பைபேக்ஸ் மூலியமாகவோ இல்லை அதர் ஃபார்ம்ஸ் ஆஃப் ரிட்டர்ன்ஸ் மூலியமாக நம்மளுக்கு ரிவார்ட் பண்ண முடியும். இந்த ஃப்ரீ கேஷ் ஃப்ளோ யூஸ் பண்ணி அவங்க பிஸ்னஸை க்ரோ பண்ணி அது மூலியமாக ஏர்னிங்ஸை க்ரோ பண்ணி ஷேர் ப்ரைஸ் அப்ரிஷியேட் ஆகிறதுக்கும் நம்மளுக்கு லாபமாக தான் வந்து சேரும். அவங்க டிவிடெண்ட்ஸாக நம்மளுக்கு ரிட்டர்ன் பண்ணுறதும் நம்மளுக்கு லாபமாக தான் வந்து சேரும். அவங்க பைபேக்ஸ் பண்ணி டோட்டல் அவுட்ஸ்டாண்டிங் ஷேர்ஸை கம்மி பண்ணிகிட்டே வந்தாலும் நம்மளோட ஸ்டேக்கோட வேல்யூ அதிகமாகி நம்மளுக்கு லாபமாக தான் வந்து சேரும். ஸோ ஃப்ரீ கேஷ் ஃப்ளோவோட கன்வர்ஷன் ரேட்டுமே ஆவரேஜாக 47 இருந்திருக்கு. FY25 மார்ச்சில் 52% இருந்திருக்கு. ஆவரேஜாக அவங்க 21.8% ROCE மெயின்டைன் பண்ணிகிட்டே வந்திருக்காங்க. இது ஒரு ஃபினாமினலான ரேட். FY25 அதோட அதிகமாக 25.2% வந்து ரிட்டர்ன் ஆன் கேபிட்டல் எம்ப்ளாய்டை மெயின்டைன் பண்ணிட்டு வந்திருக்காங்க. அவங்க கேஷ் பேலன்ஸ் 1000 crores மேலே இருந்திருக்கு. இவங்களோட மார்க்கெட் கேப்பே 5850 தான் கரண்ட்டாக. இப்போ அவங்களோட ஏடிஎம் மேனேஜ்மெண்ட் சொல்யூஷன்ஸ், ரீட்டைல் சொல்யூஷன்ஸ் அண்ட் கரன்சி லாஜிஸ்டிக்ஸ், டெக்னாலஜி அண்ட் பேமெண்ட் சொல்யூஷன்ஸ் இந்த 3 பிஸ்னஸும் FY21லேருந்து 25ல் எப்படி ரெவன்யூவை சிக்னிஃபிகண்ட்டாக க்ரோ பண்ணியிருக்குன்னு காமிச்சிருக்காங்க. 665 crores-லேருந்து 1300 crores-ஆக வந்து ஏடிஎம் மேனேஜ்மெண்ட் சொல்யூஷன்ஸ் இம்ப்ரூவ் ஆயிருக்கு. ரீட்டைல் சொல்யூஷன்ஸ் அண்ட் கரன்சி லாஜிஸ்டிக்ஸ் 390லேருந்து 640 crores-ஆக இம்ப்ரூவ் ஆயிருக்கு. டெக்னாலஜி அண்ட் பேமெண்ட் சொல்யூஷன்ஸ் 110லேருந்து 240 crores-ஆக வந்து இம்ப்ரூவ் ஆயிருக்கு. அவங்களோட ஏடிஎம் மேனேஜ்மெண்ட் சொல்யூஷன்ஸும் டெக்னாலஜி அண்ட் பேமெண்ட் சொல்யூஷன்ஸ்லையும் நான் ரொம்பவே புல்லிஷாக இருக்கேன். அவங்களோட டெக் அண்ட் இன்னோவேஷன் தான் இவங்கள ஃப்யூச்சரில் ஒரு பெரிய கம்பெனியாக கொண்டு போகுங்கிறது என்னோட பர்சனல் பிலீஃப். இப்போ மேனேஜ்மெண்ட்டோட FY27 எஸ்டிமேட்ஸ் அண்ட் FY30 எஸ்டிமேட்ஸ் என்னங்கிறத பார்க்கலாம். இவங்களோட 3 பிஸ்னஸ் செக்மெண்ட்ஸுக்குமே தனித்தனியாக அவங்க வந்து ரெவென்யூ எஸ்டிமேட்ஸ் கொடுத்துருக்காங்க. நம்ம டோட்டல் சர்வீஸ் ரெவென்யூ எஸ்டிமேட்ஸ் மட்டும் பார்க்கலாம். 2180 crores FY25ல் அவங்க ரெவென்யூவாக பண்ணியிருந்தாங்க. இந்த வருஷம் அதோட கொஞ்சம் டிப்பாக வாய்ப்பு இருக்குது. பட் FY27 அதுக்கு அடுத்த வருஷமே அவங்க கொடுக்குற ரெவென்யூ எஸ்டிமேட் 2700 to 2800 crores. FY30ல் அவங்க கொடுக்குற ரெவென்யூ எஸ்டிமேட் 3750 to 3950 crores. 12% CAGRல அவங்க க்ரோ பண்ணணும்னு வந்து எஸ்டிமேட் பண்ணியிருக்காங்க. அவங்களோட டோட்டல் சர்வீசஸ் ரெவென்யூ 4500 to 4750 crores ரீச் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அவங்க 16% CAGRல க்ரோ பண்ண முடியும். இன்ஆர்கானிக்காக அவங்க த்ரூ அதர் மர்ஜர்ஸ் அண்ட் அக்விசிஷன்ஸ் இல்லைனா பெட்டர் கேபிட்டல் அலோகேஷன் இல்லைனா பெட்டர் ப்ரைஸிங் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடச்சிதுன்னா அவங்க ரெவென்யூட க்ரோத் 16% CAGRல வளர்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்போ நாங்கள் FY30ல் 4500 to 4750 crores ரீச் ஆகிறதுக்கான வாய்ப்பு கூட இருக்குன்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. பட் 3750 to 3950 தான் அவங்களோட ஸ்ட்ராங் கைடன்ஸாக நம்ம எடுத்துக்கணும். நான் அடிக்கடி CMS இன்ஃபோசிஸ்டம்ஸோட மேனேஜ்மெண்ட் மேலே எனக்கு நம்பிக்கை இருக்குன்னு மென்ஷன் பண்ணியிருக்கேன். அது இந்த ஸ்லைடை பார்த்தா உங்களுக்கே புரியறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இந்த வீடியோவை பாஸ் பண்ணிவிட்டு நீங்கள் ஒருத்தரோட டெசிக்னேஷன் என்ன, அவங்க ப்ரீவியஸாக எங்கெல்லாம் வேலை செஞ்சுருக்காங்க, அவங்க எக்ஸ்பீரியன்ஸ் என்னன்னு வந்து படித்து தெரிஞ்சுக்கலாம். மோஸ்ட் ஆஃப் தம் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் டைரக்டர்ஸ் தான். இந்த பர்டிகுலர் ஃபீல்டில் நிறையாவே நாலேஜ் உடையவங்க, நிறையாவே லீடர்ஷிப் குவாலிட்டிஸ் உடையவங்க. இப்போ நம்ம CMS இன்ஃபோசிஸ்டம்ஸோட 5-year ப்ரைஸ் ப்ரெடிக்ஷனாக பார்க்கலாம். இவங்க கரண்ட்டாக 5835 crore மார்க்கெட் கேப் இருக்கிற கம்பெனி. 355 rupeesல இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணும்போது ட்ரேட் ஆகிட்டு இருக்காங்க. ஸ்டாக் P 16.3. இவங்களோட EPS growth அதெல்லாம் பார்க்கறத விட்டுட்டு நம்ம மேனேஜ்மெண்ட் கொடுத்த கைடன்ஸ் வச்சு இவங்க ஃபியூச்சர் ஷேர் ப்ரைஸ் எங்கே இருக்குன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இவங்களோட P and EPS சார்ட் பார்த்துடலாம். இவங்க ஆவரேஜாக 19.2 PEல ட்ரேட் ஆகிட்டு இருந்திருக்காங்க IPOலேருந்து. இப்போது 16 PEல தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்காங்க. அதனால மட்டும் அவங்க அண்டர் வேல்யூன்னு சொல்ல முடியாது. இவங்க growth எவ்வளோ இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி தான் இவங்க ஷேர் ப்ரைஸும் அப்ரிஷியேட் ஆகும். CMS இன்ஃபோசிஸ்டம்ஸோட வேல்யூவேஷன்லேயே நான் ரொம்ப ஃபோக்கஸ் பண்ணுறது மார்க்கெட் கேப் டு சேல்ஸ். அதாவது இவங்க டோட்டல் மார்க்கெட் கேப் இவங்க சேல்ஸை விட எத்தனை மடங்கு அதிகமாக ட்ரேட் ஆகிட்டு இருக்குங்கிறது தான் இந்த பர்டிகுலர் மெட்ரிக். இந்த சார்ட்டை நீங்கள் பார்த்தா உங்களுக்கே தெரியும். அவங்க ஆவரேஜாக 3 times தேர் சேல்ஸில் வந்து ட்ரேட் ஆகிட்டு இருந்திருக்காங்க. இப்போ நம்ம CMS இன்ஃபோசிஸ்டம்ஸோட ப்ரைஸ் ப்ரெடிக்ஷனாக பண்ணலாம்.
மேனேஜ்மெண்ட்டோட கைடன்ஸ்லேயே லோவஸ்ட் கைடன்ஸ் 3750 crores எடுத்து நம்ம கால்குலேட் பண்ண போகிறோம். அவங்க 3750 to 3950ன்னு ஒரு பேஸ் கேஸும் ஆஸ்பிரேஷனல் கேஸில் 4500 crores கிட்ட கொடுத்துருந்தாங்க. பட் நம்ம அவங்க கைடன்ஸில் கம்மி நம்பர் 3750 crores எடுத்து இந்த கால்குலேஷன் பண்ணலாம். அண்ட் நெட் ப்ராஃபிட் மார்ஜினுக்கு நம்ம 15% தான் யூஸ் பண்ண போகிறோம். அவங்களோட பாஸ்ட் நெட் ப்ராஃபிட் மார்ஜின்லாம் இதோட பெட்டராகவே இருந்திருக்கு. அவங்க மறுபடியும் ரெக்கவர் ஆகி பெட்டர் மார்ஜின்ஸை காட்டுவோங்கிறதையும் மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. பட் நம்ம கரண்ட் நெட் ப்ராஃபிட் மார்ஜினாகவே 15% எடுத்து கால்குலேட் பண்ணலாம். நம்ம ரொம்ப புல்லிஷாக இல்லாமல் கொஞ்சம் கன்சர்வேட்டிவாக வந்து இந்த கால்குலேஷனை பண்ணலாம். ஸோ 3750 crores 15% நெட் ப்ராஃபிட் மார்ஜின் மெயின்டைன் பண்ணாங்கன்னா அவங்களோட டோட்டல் நெட் ப்ராஃபிட் FY30 562 crores இருக்கும். இதை அவங்களோட டோட்டல் அவுட்ஸ்டாண்டிங் ஷேர்ஸ் ஆகிய 16.4 crores டிவைட் பண்ணி பார்த்தோன்னா ஏர்னிங்ஸ் பர் ஷேர் கிடச்சிரும் 34.19. அதாவது அவங்க எந்த பைபேக்ஸும் பண்ணாமல் இல்லை ஃபர்தராக ஈக்விட்டியை டைல்யூட் பண்ணாமல் இதே அவுட்ஸ்டாண்டிங் ஷேர்ஸை அப்பவும் மெயின்டைன் பண்ணிட்டு இருந்தாங்கன்னா அவங்களோட EPS 34.19 இருக்கும் FY30. இதுக்கு நான் மீடியன் பி ரேஷியோ 19.2 மல்டிப்ளை பண்ணி பார்க்க போகிறேன். நான் ஏன் இந்த பி ரேஷியோவை யூஸ் பண்ணுறங்கிறதுக்கு ஒரு சின்ன நோட் உங்களோட ஷேர் பண்ணுறேன். IPO வந்ததுலேருந்து அவங்க ஆவரேஜாக 19.2 பியில் ட்ரேட் ஆகிட்டு இருந்திருக்காங்க. என்ன பொறுத்த வரைக்கும் அவங்க கேஷ் பிஸ்னஸ்ஸே 19-20 பியில் ட்ரேட் ஆகிற அளவுக்கு வர்த்தான ஒரு பிஸ்னஸ் தான். பட் அவங்களோட மேனேஜ் சர்வீசஸ் அண்ட் டெக் சொல்யூஷன்ஸ் வந்து கண்டிப்பாக ஹையர் பியில் தான் ட்ரேட் ஆகணும். அந்த இண்டஸ்ட்ரியில் இருக்கிற அதர் பிளேயர்ஸ் அதர் பிஎஸ்லாம் பார்த்தீங்கன்னா இதோட ஹையர் வேல்யூவேஷனில் தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்காங்க. ஸோ 19 பியில் அதாவது அவங்க மீடியன் பியிலே ட்ரேட் ஆகிட்டு இருந்தாங்கன்னா அவங்க ஃபியூச்சர் ஷேர் ப்ரைஸ் 34.19 into 19.2 656.44 rupees இருக்கும் FY30. அதாவது இப்போத்துலேருந்து 4.5 years அவங்களோட ஷேர் ப்ரைஸ் 656 போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. கெயின் பர்சன்டேஜ் கரண்ட் ஷேர் ப்ரைஸ் 354லேருந்து 84.91%. CAGR 14.7%. நான் 5 yearsன்னு எடுத்துக்கல, ஏன்னா ஆல்ரெடி ஃபஸ்ட் ஹாஃப் முடிஞ்சிருச்சு. ஸோ 4.5 years தான் வந்து இன்னும் மீதி இருக்குது. இப்போ நம்ம இன்னொரு மெத்தட் யூஸ் பண்ணி இதே ப்ரைஸ் ப்ரிடிக்ஷன் பண்ணலாம். இதுக்கு நம்ம மார்க்கெட் கேப் டு சேல்ஸ் ரேஷியோ யூஸ் பண்ணி கால்குலேட் பண்ண போகிறோம். ஸோ 3750 crores அவங்களோட ரெவென்யூங்கிறத நம்ம பார்த்துருந்தோம். இவங்களோட மீடியன் மார்க்கெட் கேப் டு சேல்ஸ் ஐபிஓலேருந்து இவங்க ஆவரேஜாக மெயின்டைன் பண்ணிட்டு இருந்தால் மார்க்கெட் கேப் டு சேல்ஸ் ரேஷியோ 3. ஸோ அவங்களோட FY30 மார்க்கெட் கேப் வந்து 3750 into 3 இருக்கணும் 11,250 crores. அதாவது அவங்க ரிவர்ஷன் டு த மீன் நடந்து மறுபடியும் 3 times மார்க்கெட் கேப் டு சேல்ஸில் ட்ரேட் ஆனாங்கன்னா அப்போவும் அவங்க இதே அவுட்ஸ்டாண்டிங் ஷேர்ஸை மெயின்டைன் பண்ணிட்டு இருந்தாங்கன்னா அவங்களோட FY30 ஷேர் ப்ரைஸ் வந்து டோட்டல் மார்க்கெட் கேப் பை டோட்டல் அவுட்ஸ்டாண்டிங் ஷேர்ஸ், இதுதான் ஃபார்முலா, 684.45 rupeesல ட்ரேட் ஆக வாய்ப்பு இருக்குது. இது கரண்ட் ஷேர் ப்ரைஸ்லேருந்து 92.8% அப்சைட். CAGR ஃபார் த நெக்ஸ்ட் 4.5 years பார்த்தீங்கன்னா 15.77. ஸோ இந்த வீடியோவில் நான் என்னால் முடிஞ்ச அளவுக்கு CMS Infosystems பற்றி டீட்டெயில்டாக அவங்களோட எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன். கண்டிப்பாக நான் அடுத்த குவார்ட்டரோ இல்லை அடுத்த மேஜர் அப்டேட் வர வரைக்கும் CMS Infosystems பற்றி உங்களோட டிஸ்கஸ் பண்ண மாட்டேன். நான் CMS Infosystemsல இன்னுமே என்னோட ஃபுல் பொசிஷனை பில்ட் பண்ணல. என்னோட என்டையர் போர்ட்ஃபோலியோவில் லெஸ் தென் 4% தான் CMS Infosystemsல கரண்ட்டாக ஹோல்ட் பண்ணிட்டு வரேன். பட் இந்த பொசிஷனை நான் வந்து அப்கமிங் டேஸில் நல்லாவே பில்ட் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கேன். அவங்களோட ஷேர் ப்ரைஸ் இங்கேருந்து ஃபர்தராக டிப் ஆச்சுன்னா நான் வந்து தைரியமாக இதில் ஆட் பண்ணுறதுக்கும் தயாராக இருக்கேன். நீங்கள் உங்களோட ஓன் டியூ டிலிஜென்ஸ் பண்ணி தான் இந்த கம்பெனியில் இன்வெஸ்ட் பண்ணணும். நீங்கள் உங்கள் டைம் எடுத்து இந்த இன்வெஸ்ட்மெண்ட் உங்களுக்கு சரியானதான்னு தெரிஞ்சு மட்டும் தான் இன்வெஸ்ட் பண்ணணும். இது ஒரு ஸ்மால் கேப் கம்பெனியும் கூட. ஸோ வாலட்டிலிட்டி நீங்கள் ஒரு லார்ஜ் கேப் கம்பெனியில் இன்வெஸ்ட் பண்ணுறத விட ரொம்பவே அதிகமாக இருக்கும். ஸோ நான் மறுபடியும் சொல்லிக்கிறேன், ப்ளீஸ் டூ யுவர் ஓன் ரீசர்ச் பிஃபோர் இன்வெஸ்டிங் பிகாஸ் இட் இஸ் யுவர் ஹார்ட் earned மணி. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி என்ன சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச்.